அவரை குழம்பு வைக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான மசாலாலாம் வறுத்துக்கலாம். தேங்காய் போட்டுருக்கோங்க. ஒரு பிஞ்சு பட்டை, ஒரு பூ, ஜாதிக்காய் ஒரு துண்டு, கசகசா, சீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். ஜாதிக்காய் வந்து உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தியை கொடுக்கும். அதனால் ஜாதிக்காவை சேர்த்துக்குங்க. ஆயில் ஊற்றி காஞ்சி வச்சு 2 காஞ்ச மிளகா போட்டுட்டு நம்ம அரைச்சி எப்போதும் நம்ம வெங்காயத்தை 2 பறித்து சுற்றிடுவோம். அந்த வெங்காயம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு இதை வணக்கலாம். கொஞ்ச நேரம் பொரிய விடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பொரிஞ்ச பிற்பாடு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பொரிச்சிக்கலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு பொரிக்கும் போது மசாலா ஸ்மெல்லெல்லாம் வெளியில் வராது, டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நம்ம மூடி வச்சுட்டு பொரிய விடுங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சம் தேவைக்கு அளவு மஞ்சத்தூள், இது போட்டு பொரிச்சிடலாம். எவ்வளோ நம்ம நல்லா பொரித்து எண்ணெய் மேலே வர வரைக்கும் பொரிக்கிறோமோ அவ்வளவு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோ. கொஞ்ச நேரம் பொரியட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், சோம்பு இதெல்லாம் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம். ரெண்டு நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கோ. மிளகு 4 தக்காளி அரைச்சிருக்கேன். போடல 4 கிலோ அவரைக்கு இதுதான் கரெக்டான அளவு. இந்த தக்காளி கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுடலாம். நல்லா கலக்கிட்டு இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது இது பச்சை அவரை. இந்த அவரை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது போட்டுக்கலாம். கூட 2 சின்ன கிழங்கு, இந்த மாதிரி அவரை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச அவரையாக இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் செய்யுங்க. சாப்பிட்டா வெந்துடும். நம்ம மிக்சியில் அரைச்ச தண்ணியை மிக்சியில் அரைச்ச தண்ணியை ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழையை போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
எடுக்கிறதுனால சூப்பரான அவரைக்குழம்பு ரெடி ஆகிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அவரைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.